வணக்கம். வளம் தரும் சிந்தனை சேனல் அன்பர்களுக்கு பணிவான நமஸ்காரம். இன்றைய பதிவில் பகவானுக்கு என்னென்ன பொருட்களை நாம் நிவேதனம் செய்யும்போது பகவான் திருப்தி அடைகிறார் அப்படின்ற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இதை கீதையில் பகவான் 9வது அத்தியாயத்தில் அருமையாக சொல்லுவார். என்ன விஷயம்னா, எவன் ஒருவன் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் பூ, பழம், இலை, தண்ணீர் இதை சமர்ப்பிக்கிறானோ அதை நான் முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். இதெல்லாம் எளிமையான பொருட்கள் தான், சமர்ப்பணம் பண்றதுக்கான எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். சிலர் கேட்கலாம், சிலருக்கு தோணலாம், இதை விட இன்னும் உயர்ந்த பொருட்களை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்தா பகவான் மிகவும் திருப்தி அடைவார் அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயம், என்ன பொருள் அப்படின்னு நமக்கு தோணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா வாமன அவதாரம் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதையில நாம புரிஞ்சுக்கலாம். பகவான் வாமன அவதாரத்துல மகாபலி கிட்ட வருவார், யாகம் செய்கிற இடத்துக்கு. அங்கே 3 அடி இடம் கேட்பார் அவருடைய பாதத்தால். இந்த கதையை நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம். மகாபலியும் தரன்னு ஒத்துக்கிடுவார். அப்போ உடனே திருவிக்கிரம அவதாரம் எடுத்து ஒரு பாதத்தால் ஆகாயத்தையும் இன்னொரு பாதத்தால் பூலோகத்தையும் அளந்துடுவார். 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ எங்கே 3வது அடிக்கு இடம் அப்படின்னு மகாபலியை பார்த்து பகவான் கேட்பார். அப்போ உடனே மகாபலி என்ன பண்ணுவார்னா, சாஷ்டாங்கமாக பகவான் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போ சில நம்ம அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம பகவான் வாமன அவதாரத்தில் மகாபலி தலையில் தன்னுடைய பாதத்தை வச்சிருக்கிற மாதிரி. இது எதை குறிக்குதுன்னா, மகாபலி இந்த உலகத்துல பெரியது வானம், அந்த வானத்தையும் கொடுத்தாச்சு, பூமி, இந்த பூமியும் கொடுத்தாச்சு. இந்த பூமி வானத்தை விட மிக பெருசு என்கிட்ட இருக்கிறது என்னன்னா சுவாமி, என்னுடைய அகங்காரம். இந்த அகங்காரத்தை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா பகவான் பாதத்துல பணிந்துட்டார். அதனால தான் நாம எப்பவுமே பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணும்போதோ கோவிலில் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம சாஷ்டாங்கமா நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். அப்படின்னா 8 அங்கங்கள். அந்த 8 அங்கங்களோட ஒண்ணுதான் அகங்காரம், நம்மளுடைய அகங்காரம். அதையும் நாம அந்த நேரத்தில் சமர்ப்பிக்கணும். பகவான் இதை தான் ரொம்ப முழு மனதுடன் ரொம்ப திருப்தியா ஏத்துக்கிறார். அப்ப நம்ம இந்த அகங்காரத்தை பகவான் கிட்ட சமர்ப்பிக்கும் போது பகவான் மிகவும் திருப்தி அடைஞ்சு நமக்கு ஞானத்தை தர்றார். இதுல இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா, இந்த அகங்காரத்தினால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் பகவான் கேட்கிறாரு, இது உன்கிட்ட இருக்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால அதை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு பகவான் சொல்றார். அதனால நாம நம்மளுடைய அகங்காரத்தை பகவான் பாதத்துல சமர்ப்பிச்சுட்டு ஞானத்தை பெறுவோம். சிவோகம்.